வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரங்கிக்காய் அப்புறம் பூசணிக்காய் போட்டு சாம்பார், வெள்ளரிக்காய் வந்து தயிர் பச்சடி, வாழைக்காய் கறி, பாசிப்பருப்பும் பாதாம் பருப்பும் போட்டு ஒரு பாயசம், தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு ஒரு பாயசம், அப்புறம் உளுத்தம் பருப்பு வடை சிவிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல கரிச்சட்டி வச்சு அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின்ட்டுருக்கு. இந்த பக்கம் கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன், அதுவும் காஞ்சின்ட்டுருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு வந்து காயெல்லாம் வதக்கிடலாம். கடுகு, ரெண்டு வெந்தயம், ஒரு பச்சை மிளகா, அப்புறம் பரங்கிக்காய் பூசணிக்காய் 2 எடுத்துருக்கேன். இப்போ வந்து அதை தாளிச்சிடலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், பரங்கிக்காயும் பூசணிக்காயும் கொஞ்சம் வதக்கியாச்சு. இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், மூடி வச்சுருவோம், வெந்துன்னு இருக்கட்டும் காய். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயில் வந்து எண்ணெய் விட்டுருக்கோமோ அது காஞ்சிடுது. நம்ம வந்து கடுகு வாழைக்காய் கறி பண்ணிக்கலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்க்குறேன். வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். சிம்மில் வச்சு வாழைக்காய் இந்த பக்கம் வந்து வெந்துட்டு இருக்கட்டும். சாம்பாருக்கு வந்து வறுத்து வச்சுருக்கிறத நான் இப்போ அரைக்க போகிறேன். என்னென்ன வறுத்தேங்கிறத சொல்லிடுறேன். 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரே ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம், வரமிளகா, காரத்துக்கு தேவைக்கேற்ப வரமிளகா, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/2 கப்பு தேங்காயை போட்டு அந்த சூட்லேயே நல்லா பிரட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ சாம்பாருக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாம்பாருக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அடுத்தது இந்த பக்கம் வந்து வாழைக்காய் வச்சுருக்கோமா, வாழைக்காய் வந்து பொடி போட்ட கறி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன வறுத்தேங்கிறத சொல்கிறேன். 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, இதை நல்லா வறுத்துட்டு இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். வாழைக்காய்க்கு பொடியும் ரெடி ஆகிடுது. ஸோ எல்லாமே அரைச்சி ரெடியாக இருக்குது. வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இந்த பக்கம் வந்து உளுந்து வந்து ஊறி ரெடியாக இருக்குது வடைக்கு. ஸோ நம்ம வந்து வடைக்கு அரைச்சி அதை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேகிறதுக்குள்ளே வடைக்கு அரைச்சி நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து பாயசத்துக்கு பாதாம் பருப்பு ஊற வச்சுக்கலாம். நான் வெந்நீரில் தான் ஊற வைக்கிறேன். வெந்நீர் விட்டுருக்கேன் பாத்திரத்தில். நல்லா அழுத்தி ஒரு பிடி பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கைப்பிடி. ஸோ அதை ஊற வச்சுக்கலாம். ஊறின்னு இருக்கட்டும். வாழைக்காய் நல்லா வெந்தெடுத்து, ஸோ இப்போ அதில் அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்க்குறேன். ஸோ நான் பச்சை தேங்காய் சேர்த்துக்கிறேன். என்னுடைய வாழைக்காய் பொடி போட்ட கறி வந்து ரெடி ஆகிடுது. அதை ஓரமாக வச்சுருவோம். பூசணிக்காயும் பரங்கிக்காயும் வெந்துன்னு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெந்தெடுத்து இதில் வந்து புளி தண்ணி விட்டுக்கலாம். நாம் புளி தண்ணி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை விட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் சேர்ந்து புளி தண்ணி சேர்ந்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சதை வந்து சேர்த்துடலாம். வேக வச்ச துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். நாம எல்லாத்தையும் அளந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அளவே இப்போ தண்ணி எப்படி விட்டுடலாம்.
தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் கடாயில் பாயசத்துக்கு வந்து பாசிப்பருப்பை நம்ம வேக வச்சிடலாம். மூடி வச்சுருவோம், வேகட்டும். பரங்கிக்காய் பூசணிக்காய் போட்ட சாம்பார் வந்து நல்லா கொதிச்செடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு மேலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். மூடி வச்சுருவோம். மூடிட்டு அதையும் ஓரமாக வச்சுருவோம். ஸோ இந்த பக்கம் வந்து வடை பண்ணிக்கலாம். வடைக்கு மாவும் ரெடி ஆகிட்டு ஸோ வடையை நம்ம தட்டிக்கலாம். எப்பயும் போல் வடைக்கு அரைச்சிட்டு இதே மாதிரி விஸ்கில் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், அதுவும் நல்லா காஞ்செடுத்து வடையை போட்டுடலாம். நாம் எண்ணெய் காஞ்செடுத்து வடையை போட்டுடலாம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த கடாய் வந்து என்ன கடாயின்னு சொல்லிட்டு. இது வந்து கேஸ்ட் அயர்ன். நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். இப்போ வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிஸ்டாவில் இருக்குது. என்னுடைய இது வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் கேட்டிருந்தீங்க? இது 6 இன்ச்சு டயாவில் இருக்குது. இந்த பக்கம் வந்து பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுத்து. ஸோ அதுக்குள்ளே இது என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது தேங்காய் வந்து நல்லா 1 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் தேங்காயோட ஊற வச்ச பாதாம் பருப்பு தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ தேங்காயும் பாதாம் பருப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் பாதாம் பருப்போட ஒரு 4 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நாம் பாருங்கள், சேர்த்து அரைச்சின்னு வந்து இந்த மாதிரி உரிச்சிடணும். எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். தேங்காய், ஏலக்காய், பாதாம் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. சரி, இந்த பக்கம் பாசிப்பருப்பும் வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்தெடுத்து. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் விடுறேன். நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் தேங்காய், அந்த பேஸ்ட்டை சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் வதக்கலாம். கொஞ்சம் நெய்யில் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். நெய்யில் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிண்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க போதும். இப்போ வந்து காய்ச்சின பாலை சேர்க்குறேன். நான் நல்லா கொதிக்கணும். காய்ச்சின பாலை சேர்த்து அப்படியே கலரிடணும். 1 லிட்டர் பால் விட்டுருக்கேன். ஸோ இது கொதிக்கட்டும். இந்த பக்கம் வடையும் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக நம்ம வந்து ஊற வச்ச உளுந்துக்கு வந்து 9 வடை வந்தது கரெக்டாக. அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து நான் வந்து டிசையர் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் சுகரும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் கட் பண்ணி அதில் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது கூட வந்து தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து இழுப்ப கரண்டி வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா. அப்படியே அந்த சூடோடய அப்படியே பெருங்காயத்தை விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த தயிர் பச்சடி வந்து ரெடி ஆகிடுது. மேலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துறேன். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி. அதையும் ஓரமாக வச்சுருவோம்.
இந்த பக்கம் பாருங்கள் பாயசம் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அது மாதிரி இதில் வந்து நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்ததுன்னா பால் விட்டதுக்கப்புறம் சேர்க்குறதா இருந்ததுன்னா நல்லா பால் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாட்டு சக்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் சேர்க்குறதா இருந்ததுன்னா தேங்காயெல்லாம் போட்டு நம்ம வதக்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி வடியை விட்டு அது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பாலை விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் முதலையே சேர்த்துட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பாலை விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தால் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நார்மல் சுகர் சேர்க்குறதா இருந்தால் எப்போ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நல்லா கொதிச்செடுத்து குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாலில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பரங்கிக்காய் பூசணிக்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார், அப்புறம் வாழைக்காய் பொடி போட்ட கறி, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, பாசிப்பருப்பு பாதாம் பருப்பு தேங்காய், அதாவது பாதாம் தேங்காய்லாம் அரைச்சி விட்டு ஒரு பாயசம் இந்த மாதிரி பாசிப்பருப்பில் நீங்கள் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எப்பயும் போல் உளுந்த வடை, அவ்வளோதான். ஸோ சிம்பிள் சமையல் தான், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.